இப்போ இந்த வீடியோ உங்களை தேடி வந்திருக்கா. இது கோஇன்சிடென்ஸ் இல்லை. யாரெல்லாம் லவ் லைஃப்பில் உங்களோட லவ்வை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேணும் என்று வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அவங்களுக்காகத்தான். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் தலைமையாக ஃபீலிங் லாஸ்ட்டாக ஃபீல் பண்ணினீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். அதனால் இது உங்களை தேடி வந்திருக்கு. உங்களோட உறவில் ஏதோ ஒரு தனிமை, ஏதோ ஒரு இழப்பு தெரிகிறத நான் நீங்கள் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, உங்களோட நபர் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களோட ஹானஸ்டாக இல்லை, நேர்மையாக இல்லை, ஏதோ ஒரு விஷயம் மறைச்சிட்டார் என்று சொல்லி அதை ஃபீல் பண்ணுறதையும் நான் இந்த கார்ட்ஸ் வழியாக பார்க்குறேன். பழைய ஞாபகங்கள், சின்ன வயசு நினைவுகள், குழந்தைத்தனமான சைல்ட்ஹுட் ட்ராமா உங்களோட நபருக்கு அல்லது உங்களோட உறவில் வெளிவாரதை பார்க்குறேன். ஸோ உங்களோட சின்ன குழந்தை, நீங்கள் ஒரு 5-6 வயசில் எப்படி இருந்திருப்பீங்களோ அதே மனநிலையோட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோட உறவில் இருக்க வேணும். உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். அது உங்களுக்கு ஒரு ஹீலிங்காக இருக்கும்ன்ற மாதிரி நான் இந்த கார்ட்ஸில் பார்க்குறேன். உங்களோட பழைய நினைவுகளில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆகின மாதிரியும் இந்த கார்ட்ஸில் தெரியுது. ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயம் ஸ்டக் ஆகிருந்தது, இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணினீங்கன்னு சொன்னால் ரொம்ப வேகமான மாற்றம், சடன் ஷிஃப்ட் வருது உங்கள் உறவில். இது இப்போ இல்லை, தொடர்ந்து நிறைய இடங்களில் எனக்கு இந்த கார்ட்ஸ் வருது. சடன் ஷிஃப்ட், வேகமான மாற்றம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வருதுண்டு. ஸோ மாற்றம் உங்களோட லைஃப்பில் வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு மாற்றம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாற்றத்தை தட்டி கழிக்காதீங்க. சடன் ஷிஃப்ட் உங்களோட லைஃப்பில் இருக்குது. ஸோ ரீயூனியன் மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இங்கே நான் பார்க்குறேன். சில பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். இல்லாட்டி உங்கள் பார்ட்னரோட, உங்கள் பர்சனோட சேர்ந்து அகெயின் ஒரு கதைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூட அமைகிற மாதிரி நான் பார்க்குறேன். கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் பேசும்போது வார்த்தை பிரயோகங்களும் சுயசர விதத்தையும் தெளிவாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றம், செலிப்ரேஷன், ரீயூனியன் மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதையும் இங்கே நான் பார்க்குறேன். கர்மா இஸ் ரியல். இப்போ எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுக்கான டைம். இந்த வீடியோவை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி யூனிவர்சிட்டி கைடன்ஸ் அண்ட் டெய்லி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். உங்களோட லவ்வில் ஒற்றுமையும் நல்ல ஒரு இணக்கமும் இருக்க வேண்டும் நினைக்கிறவங்க 1212 என்ற நம்பரை 1212 கமெண்ட் பண்ணுங்கள். 1212 பார்க்குறீங்க, சைன் பார்க்குறீங்கன்னு சொன்னாலும் உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல இணக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வருது. உங்கள் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் கோப்பனோ ப்ரேயர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சவங்க அதை உங்கள் லைஃப்பில் சொல்லுங்கள். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.